ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு கதை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆப்பம் போச்சே. ஆமாம், அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அங்கே தான் சிக்குன்னு ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு வெண்மை நிறத்தில் புசு புசுன்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். சிக்குவோட ஃப்ரெண்டு தான் புக்கு பழுப்பு நிறத்தில் உடம்பெல்லாம் வரி வரியாக கோடுகளோட லேசாக பார்க்குறதுக்கு புலி மாதிரி அவனும் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். சிக்குவும் புக்குவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், விளையாட்டுன்னு வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து விளையாடுவாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க. ஆனால் சாப்பாடுன்னு வந்துச்சு 2 பேரை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆமாம், சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அவங்க 2 பேரோட ஒருத்தனும் தொலைஞ்சி போயிடும். 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அந்த ஊரில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் டீ, காஃபி, பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டான் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு தாத்தா சுட சுட வடை போடுவாங்க. அந்த வடையோட வாசம் அந்த ஊர் முழுக்க மணக்கும். ஆமாம், அது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தாத்தா அப்புறம் பஜ்ஜி கூட போடுவாங்க. அந்த பஜ்ஜியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட வாசம்லாம் அந்த தெரு இல்லை, ஊரே மணக்கும். அங்கே ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஆப்பத்துக்கே ஃபேமஸ். ஆமாம், அவங்க கடையில் இருக்கிற ஆப்பம் மாதிரி வேறு எங்கேயும் கிடைக்காது. இவங்க டெய்லி ஒரு ஆப்பத்தை சிக்குக்கும் புக்குக்கும் ப்ரைஸாக கொடுத்துருவாங்க. ஆமாம், ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு தான் இவங்க 2 பேர் பண்ணுற அலப்பறை இருக்கே. எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும்ன்ட்டு 2 பேர் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. ஆமாம், இந்த சண்டை புதுசு இல்லை, எப்போவும் நடக்கிற சண்டை தான். அதே போல் அன்னைக்கும் அந்த ஆப்பத்துக்காக சிக்குவும் புக்குவும் மண்ணு ஃபுல்லாக பிறண்டாங்க. அவங்க அடிச்சுக்கிறத ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. அங்கேருந்த ஒரு நாய், இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைப்பான்ட்டு திரும்ப படுத்து தூங்கிடுச்சு. இதுங்க சண்டையில் அங்கே இருந்த புறாக்கள் எல்லாம் பயந்து பறந்து ஓடிடுச்சு. இது சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. இதெல்லாம் ஒரு குரங்கு மரத்து மேலேருந்து பார்த்துச்சு. ஆஹா, இன்றைக்கி நமக்கு செம வேட்டை கிடச்சிச்சு. எப்படியோ இந்த சிக்குவையும் புக்குவையும் ஏமாற்றி அந்த ஆப்பத்தை நம்மளே சாப்பிட்டுடணும் அப்படின்னு அந்த குரங்கு யோசிச்சு அந்த குரங்கு சிக்குவையும் புக்குவையும் கூப்பிட்டுச்சு. யார் அது நம்மளை கூப்பிடுறதுன்னு யோசிச்சு சிக்குவும் புக்குவும் மரத்து மேலே இருந்த குரங்கை கவனிச்சாங்க. அப்போ குரங்கு சொல்லிச்சு, உங்கள் 2 பேருக்கும் நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்ட்டு. சிக்குவும் புக்குவும், நீங்கள் எங்களுக்கு ஆப்பத்தை சரியாக பிரித்து கொடுப்பீங்களா, உங்களால் சரியாக தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்டுச்சு. அதை கேட்ட குரங்கு, இந்த ஊர்லேயே நான் தான் சரியான நீதிபதி, எந்த பிரச்சனைனாலும் எல்லாரும் என்கிட்ட தான் தீர்ப்புக்கு வருவாங்க அப்படின்னுச்சு. அப்படி சொன்ன குரங்கு ஆப்பத்துக்கிட்ட போய் உக்காந்துச்சு. அந்த ஆப்பத்தை கையில் எடுத்துகிட்டு 2ஆக பிரிச்சிச்சு. 2ஆக பிரித்த குரங்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு தராசு வச்சுருந்தது. அந்த 2 ஆப்பத்தையும் தராசில் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் வச்சுட்டு அந்த குரங்கு எடை சரி பார்த்துச்சு. அப்போது ஒரு பக்கம் தராசு வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிது. உடனே குரங்கு, இந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நான் சாப்பிட்டுடுறேன்னு ஒரு கடி கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு இந்த பக்கம் கடிச்சிது. இதெல்லாம் ஒரு முயல் குட்டி வேடிக்கை பார்த்துச்சு. ஆஹா, குரங்கு தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே இதை யாரும் தடுக்க முடியாது. இந்த ஆப்பம் கண்டிப்பாக சிக்குக்கும் புக்குக்கும் கிடைக்கவே போகிறதில்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுச்சு. இது 2த்தையும் சிக்குவும் புக்குவும் பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இது, இந்த குரங்கு தானே சாப்பிட்டுட்ருக்கு, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இந்த பக்கம் பெருசு அந்த பக்கம் பெருசுன்னு குரங்கே மொத்த ஆப்பத்தையும் சாப்பிட்டு தீர்த்துடுச்சு. சிக்குக்கும் புக்குக்கும் ஒரு துளி கூட இல்லை, இலையே காலி. சாப்பிட்டுட்டு அந்த குரங்கு அழகாக மேலே போய் உக்காந்துக்குச்சு. மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு வயிற்றை தடக்கிட்டு, அப்பா எப்படியும் சிக்குவையும் புக்கையும் ஏமாற்றி நம்ம வயிறார சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மரத்து மேலே ஒரே கேக்கன்னு சிரிச்சிட்டு அந்த குரங்கு, அப்பா சாப்பிட்டதே ஒரே மயக்கமாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி மரத்து மேலேயே படுத்து தூங்கிடுச்சு. இதை பார்த்த சிக்குக்கும் புக்குக்கும் பெரிய ஏமாற்றம். அதுங்க 2 பேசிக்கிச்சு, நம்ம மட்டும் ஒத்துமையாக இருந்திருந்தால் நம்மளே அந்த ஆப்பத்தை பிரித்து சாப்பிட்டுக்கலாம். வீணாக இந்த குரங்கு நடுவில் வந்து நம்ம 2 பேரையும் ஏமாற்றிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஒத்துமையாக இருந்தால் யாரும் நமக்கு இடையில வர முடியாது. கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.